தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 20/10/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: எங்களை நீர் ஒடுக்கிய நாட்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எங்களை மகிழச் செய்யும் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தைகள் என்னவென்றால், ஏதோ ஒரு துன்பத்தில் நாம் அகப்பட்டு மிகவும் வேதனையில் ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் நடக்கிறது என்று வேதனையுடன் கண்ணீருடன் காணப்பட்டோம் அல்லவா. கர்த்தர் அப்படி துன்புற்ற நமக்கு கூறுகின்ற ஆறுதலான வார்த்தை தான் இது. நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததிகளையும் இரட்டிப்பான நன்மைகளை தந்து ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாம் பட்ட துன்பங்களுக்கும் நாம் வலித்த கண்ணீர்களுக்கும் கர்த்தர் இரட்டிப்பான நன்மை தந்து நம்ம மகிழ செய்ய போகின்றார். ஆகவே இனி நாம் பட்ட அந்த துன்பத்தையும் அந்த கண்ணீரையும் மறந்து இறைவன் தரப்போகின்ற இரட்டிப்பான நன்மைக்காக நன்றி கூறுவோம், காத்திருப்போம். கர்த்தர் இரட்டிப்பாக தந்து ஆசீர்வதித்து மகிழ செய்ய போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, நாங்கள் சிறுமியை கண்ட கண்ணீர் வடித்த அந்த நாட்களுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை தந்து மகிழ செய்ய போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. இதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆசீர்வதிங்க, மகிழ்ச்சியால் நிரப்ப செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.